ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிக்தியா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமோசா ரெசிபி தான். எப்படி வந்து ரமதானுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பண்ணியிருக்க சமோசா வந்து மட்டன் கீமா சமோசா தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நாங்கள் ஒட்டுக்கா செஞ்சு நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு 1 வீக் 10 டேஸ் வரைக்கும் எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அப்பப்போ பண்ணுறதுக்கு முடியாது, அதனால் வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து எண்ணெய் தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கேஜி மட்டன் கீமா எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு, மிளகாத்தூள் தேவையான அளவு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வர தண்ணியில் வச்சு நம்ம வந்து இதை குக் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், நல்லா தண்ணி வந்துருச்சு. ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம குக் பண்ணோம்னா தண்ணியெல்லாம் வற்றிடும். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆனியன் வந்து நான் 3 வெங்காயம் போட்டிருக்கேன். இது வந்து போட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கலரி விட்டு ஆஃப் பண்ணிடணும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, மறுபடியும் தண்ணி ரிலீஸ் ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து வதக்கணும்னாலே நமக்கு ரெடி ஆயிரும். இதில் வந்து ஒரு சிலர் கேரட்டு சம்திங் வெஜிடபிள்ஸ்லாம் போடுவாங்க. எனக்கு வந்து இப்படி ஒரிஜினலாக நாங்களுக்கு செஞ்சால் தான் பிடிக்கும். பெருசாக வெஜிடபிள்ஸில் இதில் ஆட் பண்ண மாட்டோம். கச்சோரி அந்த மாதிரி இதில் தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த சமோசா சீட்டு ரெடிமேடாக எல்லா பக்கமும் விற்கிது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சமாக சீட் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற ஷீட்டை வந்து ஒரு கவரில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து காஞ்சி போய் அப்பளம் மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா லேசாக ஸ்லோவாக பிரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு அது மாதிரி ஈஸியாக நமக்கு எடுக்க வரும். இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அந்த ஷீட்டை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு தேவையான ஃபில்லிங்கை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். சமோசாங்கிறது பெரிய வேலையே இல்லை, ரொம்ப சிம்பிளான வேலை. எவ்வளோ ஃபில்லிங் வேணுமோ அவ்வளோ ஃபில்லிங் நம்ம வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து வெறும் தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஒரு சிலர் வந்து மாவு தண்ணி அதெல்லாம் வந்து கலந்து போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி போடுவாங்க. பட் இந்த சீட் வந்து வெறும் தண்ணியிலே ஒட்டிக்கும். பெருசாக நம்ம பேஸ்ட்லாம் தேவையில்லை. நான் வெறும் தண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இது வந்து ட்ரையாங்கிள் சமோசா. இப்போ வந்து ஸ்கொயர் சமோசா மாதிரி என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்கொயர் சமோசா. அதுக்கு வந்து நம்ம வந்து 2 ஷீட் தேவைப்படும். இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நம்ம சீட்டை வச்சுட்டு நடுவில் ஃபில்லிங் வச்சு ஆப்போசிட் சைடில் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம சைடில் வந்து ஒரு லேயர் க்ளோஸ் பண்ணோம்னா அப்புறம் மேலேருந்து ஒரு லேயர் க்ளோஸ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா ஸ்கொயர் சமோசா சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து 4 பக்கமுமே வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம், தடவிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தடவிட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு பண்ணோம்னா மேலே இருக்க ஷீட்டை ஒரு ஃபோல்டு பண்ணணும். அந்த மாதிரி வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம ஃபோல்ட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது சூப்பராக ஃபோல்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சைடில் இருக்கிறது எல்லாமே தண்ணி நம்ம அப்ளை பண்ணி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக அது வந்து ஒட்டிக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ஸ்கொயர் சமோசா. இந்த மாதிரி வந்து எல்லா சீட்டுமே வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். ஃபில்லிங் ரெடி பண்ணிட்டால் போதும். அந்த ஷீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே இது எல்லாமே நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இதை வந்து நம்ம ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுங்கிறது கிடையாது. இந்த சீட் ரொம்ப மெலிசாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் வந்து ஓவனில் வந்து லேசாக ஆயில் அப்ளை பண்ணி நாங்கள் பேக் பண்ணி சாப்பிட்ருவோம். ஏன்னா டீப் ஃப்ரை வந்து பெருசாக நாங்கள் விரும்புறதில்ல. இதை வந்து இது மாதிரி ஏர்டைட் பேக்கில் வந்து நாங்கள் போட்டு ஃப்ரீசரில் போட்டுருவோம். கரெக்டாக அந்த டைமில் எப்போ வேணுமோ அதை எடுத்து நாங்கள் பேக்கிங் ட்ரேயில் வச்சு லேசாக ஆயில் அப்ளை பண்ணி நாங்கள் பேக் பண்ணிடுவோம். டேரெக்டாக ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறவங்க வந்து ஃப்ரீசர்லேருந்து அப்படியே எடுத்து டேரெக்டாக ஆயிலில் நீங்கள் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து டீப் ஃப்ரை ஆகிடும். ரொம்ப சூப்பரான சமோசா. இதே மாதிரி சிக்கன் சமோசாவும் பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து நாங்கள் செஞ்சது மட்டன் சமோசா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.